ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காதல் போதையடா நீ எனக்கு கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இது அத்தியாயம் 14. மாயா பேசியதை நினைத்தவாறு பாஸ்கெட்பால் மைதானத்தில் ரோஹன் தனியாக பந்தை கூடைக்குள் ஷூட் செய்ய, அதுவோ தான் கூடைக்குள் விழுவேனா என்று விளிம்பில் பட்டு கீழே விழுந்து கொண்டிருந்தது. மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு அவனையே பார்த்திருந்தவள் ரூஹி என்று அழைக்க, சட்டென்று அவள் குரலில் திரும்பியவன் அங்கு குறும்புச் சிரிப்புடன் நின்றிருந்த மாயாவை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள அவன் அருகே வந்தாள் அவள். என்ன டார்லிங், என்னை பத்தி தான் திங்கிங்கா? என்னால உன் ஃபோக்கஸ் ரொம்ப மிஸ் ஆகுது போல. நக்கலாக மாயா கேட்க அவளை முறைத்தவன், மாயா லுக், நமக்குள்ள ஒன்றும் இல்லை. இப்படி கிறுக்குத்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. சும்மா இங்க சுத்திட்டு இருக்கிறத விட உன் வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு, அதுதான் உனக்கும் நல்லது என்று சொன்னதில், ஆமா, என் வேலையை தானே நான் பார்த்துட்டு இருக்கேன் என்று காதல் பொங்கும் குரலில் அவள் சொல்லவும் அவனால் அவளை மூக்கு விடைக்க முறைக்க மட்டுமே முடிந்தது. மாயா என்று பெருமூச்சு விட்டவாறு அவள் அருகே நெருங்கியவன், மாயா, நான் சொல்றது கேட்பல, நீ நல்ல பொண்ணு தானே, நான் பேசுறது கேளு, உனக்கு தெரியும்ல என்று அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அவளுக்கு தெரியாதா என்ன இவன் என்ன பேச போகிறான் என்று. விஷமமாக சிரித்தவாறு மாயா தலையாட்ட, இங்க பாரு, ஆல்ரெடி நடந்ததுதான், இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன், மறுபடியும் நாம உண்மையா லவ் பண்றோம்னு நினைச்சுக்கோ என்று அவன் ஆரம்பிக்க, ஐயோ ஸ்டாப் என்ற மாயாவின் குரலில் தன் பேச்சை நிறுத்தி அவளை கேள்வியாக நோக்கினான் அவன். ரோஹனை நோக்கி நெருங்கி நின்றவள் அவன் கண்ணோடு தன் கண்களை கலக்க விட்டவாறு, இப்போ நாம லவ் பண்றோன்னே வச்சுக்கோ ரூஹி, இப்போ வரைக்கும் உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது, எனக்கும் உன்னை பத்தி எதுவும் தெரியாதுதான். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒண்ணு இருக்கு, அது நமக்குள்ள நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உணர்வுகளுக்குள்ள பிரச்சனை சகஜம்தான், அண்ட் பிரச்சனை இருந்தாதான் அது வாழ்க்கை. நமக்குள்ள வர்ற சின்ன சின்ன சண்டை கூட நமக்கு இடையில இருக்கிற காதல் அதிகப்படுத்தும்னு நான் நம்புறேன். அப்புறம் நீ இந்த இயரோட போயிடுவ, நாம பாத்துக்கிறது பேசிக்கிறது குறையலாம். உனக்காக எத்தனை வருஷம்னாலும் நான் காத்திருப்பேன். உனக்கு என் மேல உண்மையான காதல் இருந்தா நீயும் எனக்காக வெயிட் பண்ணுவ. அண்ட் நீ என்னை மீட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணவே தேவையில்லை. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மாயாவான்னு சொன்னா போதும், எதையும் யோசிக்க மாட்டேன், உன் பின்னாடி ஓடி வந்துடுவேன். அப்பா ஆட்டுக்குட்டின்னு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். எனக்கான வாழ்க்கைய நான் தான் முடிவு பண்ணுவேன். ஸோ உனக்கு நிறையவே டைம் இருக்கும். நம்ம காதல் கல்யாணத்துக்காக நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கலாம் ரோஹி. ஒரு வேலை இதுக்கு நடுவுல ஏதாவது பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோயேன், அதை ஃபேஸ் பண்ற கட்ஸ் எனக்கு நிறையவே இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா லவ் ஒரு மேஜிக் அண்ட் ஃபேண்டசி பேபி. உனக்காக நான் காத்திருக்கணும்னு சொன்னேன்னா அதையும் நான் ஏத்துக்குவேன். எனக்கு அந்த வலி கூட ஒரு சுகம்தான். உன்னை ஞாபகப்படுத்துற ஒரு சின்ன விஷயமும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ என் நெத்தில காதலோடு கொடுக்குற ஒரு முத்தம் எனக்கு எவ்வளோ சுகம் தெரியுமா? பிரிவுக்கு அப்புறம் சேரும் போது நமக்குள்ள உருவாகிற ஒரு நெருக்கம், அது சுகம். என் மடியில நீ படுத்துக்கிறதும் உன் தோல்ல நான் சாஞ்சிக்கிறதும் கூட சுகம்தான். நம்ம காதலுக்காக ஏங்குறது சுகம். மொத்தத்துல காதல் ஒரு விதமான சுகமான வலின்னு கூட சொல்லலாம். எந்த நேரத்திலையும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கும் அதே நம்பிக்கை இருந்தா என் கண்ணை பார்த்து சொல்லு ரூஹி என்று ரோஹன் அன்று பேசியதற்கு எதிர்மாறாக மாயா பேசி முடிக்க, இப்போது வாயை பிளந்து பார்ப்பது ரோஹனின் முறையானது. அவன் முன் சொடக்கிட்டவள் அவனைப் போலவே என்ன என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, நிகழ்காலத்திற்கு வந்தவன் முகத்தை வேறுபுறம் திருப்பி, இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ரியாலிட்டிக்கு சரி வராது மாயா என்று விட்டு நகர்ந்தான். உனக்குள்ள காதல் இருக்கு பேபி, ஓ ஈகோ உனக்குள்ள இருக்குல்ல, அது உன்னை புரிஞ்சுக்க விட மாட்டேங்குது. லவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னு உனக்கு நல்லாவே தெரியும். பட் ஏத்துக்க மாட்டேங்கிற. உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை மட்டும் பாரு, உனக்கு புரியும் என்ற மாயாவின் கத்தலில் நின்ற ரோஹன் வேகமாக அவள் அருகில் வந்து தன் கையில் இருந்த பந்தை அவள் புறம் தூக்கி போட, அதனை சரியாக பிடித்து கொண்டவள் அவனை புரியாது பார்த்தாள். இதோ இந்த பால், இதை கரெக்டா ஷூட் பண்ண, நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்ற மாதிரி லவ் ஒரு ஃபேண்டசின்னு. கோபமாகவும் அதே நேரம் கிண்டல் தொனியிலும் ரோஹன் சொல்ல, வாய்விட்டு சிரித்த மாயா
கூடையில் பந்தை போடுவதற்கு ஏற்றவாறு நின்று பந்தை ஷூட் செய்தாள். ஆனால் அதுவோ கூடையின் விளிம்பில் பட்டு கீழே விழுந்தது. மாயாவோ உதட்டை பிதுக்கி ரோஹனை பார்க்க, அவளை ஏளன புன்னகையுடன் பார்த்தவன் பெருவிரலை தலைகீழாக காட்டி ஒற்றை கண்ணை சிமிட்டிவிட்டு செல்ல, போகும் அவனையே பார்த்தவள் விஷமமாக சிரித்து கொண்டாள். மீண்டும் பந்தை குனிந்து எடுத்தவள் அதை தரையில் தட்டியவாறே, ஹோய் ரூஹி, என்னோட லவ்வா, ஜஸ்ட் இந்த பாலை வச்சு எடை போடுறியே. மாயா இன்னைக்கும் லூசர் இல்ல. நீ என்ன அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது பேபி. உன்னை அவ்வளவு ஈஸியா நான் விட்டுடவும் மாட்டேன். தட்ஸ் ஓகே. உன் பின்னாடி தெரிஞ்சு உன் காதலிக்காக ஏங்குற இந்த சுகம் கூட செம்ம கிக்காதான் இருக்க. எனிவே, இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு தான் என்றவாறு கூடைக்கு எதிர் திசையில் தூரமாக முதுகு காட்டி திரும்பி நின்றவாறு கூடையை பார்க்காமலேயே கையை உயர்த்தி பந்தை மாயா ஷூட் செய்ய, அது சரியாக கூடைக்குள் சென்று விழுந்தது. தன் குறி எப்போதும் தவறாததில் யஹூ என்று கத்தியவாறு குதித்தவள், யாருக்கிட்ட, இந்த மாயாவா கொக்கா என்றபடி திரும்ப, அங்கே ரோஹனோ அவள் விளையாடிய பந்தை பார்த்து அதிர்ச்சியில் விழிவிரித்து நின்று கொண்டிருந்தான். அவன் சென்றுவிட்டான் என்று நினைத்து அவள் இத்தனையும் பேசியிருக்க அவன் பார்த்திருப்பான் என்று அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே என்று திரு திருவென விழித்தவள், அது சும்மா லக்கு பேபி, நானாச்சும் போடுறதாவது என்று அசடு வழிய இழுத்து வைக்க, உன்ன நடிப்பு நடிப்பு, மொத்தமா நடிப்பு, பொய்க்காரி என்று கோபமாக திட்டிவிட்டு அவன் செல்ல, வெட்கப்பட்டவாறே தன் பின்னந்தலையில் தட்டி சிரித்து கொண்டாள் மாயா. இப்படியே நாட்கள் நகர, அன்று கல்லூரி மண்டபத்தில் இன்னும் சில நாட்களில் கல்லூரி ஆண்டு விழா நடக்க இருக்க, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லோருமே தத்தமது குழுவுடன் தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். இங்கு நம் நாயகியோ கீர்த்தியின் தலையில் நங்கு நங்கு என கொட்டி, என்னடி இது, உன் இடுப்ப வளைக்க சொன்னா உடம்பு மொத்தத்தையும் வளைக்கிற. நான் பாடுற பாட்டுக்கும் நீ போடுற முட்டி செத்து போன மூமெண்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? பக்கி பக்கி ஒழுங்கா ஆடி தொலை. ஐயோ, இவ்வளவு வச்சுக்கிட்ட எனக்கு முன்ன பின்ன பிபி ஏறினதே இல்லை தெரியுமா? இன்னைக்கு என்ன இப்படி பண்றியே என்று திட்ட, நான் இருப்பதாண்டி வளைக்கிறேன், ஆனா உடம்பு பூரா ஆடுது, நான் என்ன பண்ண முடியும், என்ன போட்டு திட்டிட்டு இருக்க என்று கீர்த்தி உதட்டை பிதுக்க, மாயாவுக்கோ அவளை பார்க்க சிரிப்புதான் வந்தது. இரு பக்கமும் தலையாட்டி சிரித்தவள் தன்னவனை தேட, ரோஹனோ அங்கு நடனத்திற்கு பயிற்சி எடுக்கும் பெண்களுடன் அதிசயத்தின் உச்சமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். தன்னவனை பார்த்தவள் கீர்த்தியின் தோளில் கை போட்டவாறு, யாழ் ரொம்ப மோசண்டி, என்ன ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால, வாட்ஸ்அப்லன்னு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டான். ஏண்டி இப்படி சின்ன பொழுதனமா நடந்துக்கிறானுங்க? இந்த காலத்துல பசங்க பொண்ணுங்களாயிட்டாங்க, பொண்ணுங்க பசங்களாயிட்டாங்க. ஐயோ, பார்க்கவே சகிக்கலையே. ஏண்டி இப்படி இருக்கானுங்க என்று சோகமாக கேட்டாள். என்ன, ஒன்னும் பிளாக் பண்ணிட்டாரா? தேவைதாண்டி உனக்கு என்று கீர்த்தி சிரிக்க, அவளை முறைக்க முயன்று மாயா கூட ஒரு கட்டத்தில் தன் நிலையை எண்ணி சிரித்தே விட்டாள். இருடி வரேன் என்று விட்டு, ரோஹன்ஜி என்று சத்தமாக மாயா கத்த, அவளின் குரலில் திரும்பிய ரோஹன் அவளை கேள்வியாக பார்க்க, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியது என்ற மாயாவின் பேச்சில் அவளை முறைத்து பார்த்தவன் முகத்தை கோபமாக திருப்பிக் கொண்டான். அவன் மற்ற பெண்களுடன் சிரித்து பேசுவதில் மாயாவின் உரிமை உணர்வு தலை தூக்க, என்று பெருமூச்சு விட்டவாறு, இருபோண்டா, இன்னைக்கு இவனை 2ல 1 பார்த்துடுறேன் என்று வீராப்பாக பேசிவிட்டு அவனை நோக்கி செல்ல, கால் இடறி மல்லாக்க குப்புற விழுந்தாள். ஐயோ அம்மா என்ற கத்தலில் திடுக்கிட்டு திரும்பிய ரோஹன் முட்டிக்கொண்டு வந்த சிரிப்பை அடக்கியவாறு அவளை நெருங்க, மாயாவோ எழ முடியாமல் அவனை முறைத்தவாறு எழுந்து நின்று ஒரு அடி முன்னே வைத்து நிற்க முடியாமல் மீண்டும் விழப்போக, இடுப்பில் கை கொடுத்து அவளை விழாமல் தாங்கினான் ரோஹன். மாயாவோ நிமிர்ந்து அவனை கண்கள் மின்ன பார்க்க, குறும்பாக சிரித்தவன் அவளை தன்னோடு அணைத்து கைகளில் ஏந்தி கொள்ள, சில பேர் தங்களுக்குள்ளேயே பேசி சிரித்து கொண்டார்கள் என்றால், சஞ்சயும் கீர்த்தியும் விழிவிரித்து, இது ரோஹன் தானா என்று ஆச்சரியமாக நோக்கினார்கள். அதே நேரம் இங்கு பாபியோ மாயாவை இவனுடன் கோர்த்து விட்டு தப்பு செய்து விட்டோமோ என்று தீவிரமாக யோசித்தான். ஆனால்
இதையெல்லாம் தவிடு பொடியாக்குவது போல் இருந்தது அடுத்து ரோஹன் செய்த செயல். மாயாவை ஏந்தி கொண்டு மண்டபத்திற்கு வெளியே சென்றவன் அவளை புன்னகையுடன் பார்த்தவாறு ஒற்றை கண்ணை சிமிட்ட, மாயாவோ தன்னவனையே இமைக்காது பார்த்திருந்தாள். ஆனால் அடுத்த நொடி தொப்பென அவளை அப்படியே தரையில் போட்டிருந்தான். இதற்கு முன் காயம் ஏற்பட்டது போல் நடித்தவளுக்கு இப்போது ரோஹன் கீழே போட்டது நிஜமாகவே இடுப்பு சுளுக்கி கொண்டது. அம்மா என்று கத்தியவாறு ரோஹனை அவள் முறைக்க, அவனோ ஒற்றை விரலை நீட்டி, நடிக்கிற, உள்ள வந்த கொன்னுடுவேன் என்று நிறுத்தி மிரட்டிவிட்டு செல்ல, சி பொட பண்ணி என்று போகும் அவனை கத்தி திட்டி தீர்த்தாள் அவள். இவ்வாறு சில பல கூத்துக்களுடன் கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெறும் நாளும் வந்தது. அந்த அரங்கமே அலங்கரிக்கப்பட்டிருக்க, மாணவர்கள், பேராசிரியர்கள் என அந்த அரங்கமே நிரம்பியிருந்தது. இறுதி ஆண்டு மாணவர்களே அனைத்தையும் ரோஹனின் கட்டளையின் பெயரில் ஒவ்வொன்றாக பொறுப்பேற்று கவனித்துக் கொள்ள, விழாவிற்கான சிறப்பு விருந்தினர் வந்ததுமே நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக ஆரம்பமாகின. இங்கு ரோஹனும் வெள்ளை ஷர்ட்டில் டக்கராக இருக்க, அவனுக்கென்று கல்லூரியில் இருந்த பெண் விசிறிகளை சொல்லவா வேண்டும், வாயில் அருவி வழிய அவனையே பார்த்திருந்தனர். அடுத்தடுத்தென்று ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக முடிவடைய நம் நாயகியின் நிகழ்ச்சியும் வந்து சேர்ந்தது. மாயா பாட, கீர்த்தியோடு இன்னும் சில மாணவிகள் அவள் பின்னால் இருந்து ஆட என பயிற்சி செய்திருக்க, கருப்பு நிற தங்க நிற ஜரிகை செய்யப்பட்ட லெஹெங்காவில் மேடைக்கு வந்தவள் மைக்கின் முன் நின்றவாறு முதலில் தேடியது என்னவோ தன்னவனைதான். அவனோ ஒரு ஆசிரியருடன் விழா தொடர்பாக ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க, குட் ஈவினிங் எவ்ரிவான் என்றவள் ரோஹனை பார்த்து, ஹாய் ரோஹன்ஜி என்று சொல்ல, மொத்த கூட்டமுமே ரோஹனை தான் திரும்பி பார்த்தது. சட்டென்று திரும்பிய ரோஹன் எல்லோரும் தன்னை பார்ப்பதை உணர்ந்து அசடு வழிந்தவாறு சிரித்துவிட்டு மாயாவை ஏகத்துக்கும் முறைத்து தள்ளினான். மாயாவும் அவன் முறைப்பையெல்லாம் சட்டை செய்யாது தன்னவனை பார்த்தவாறே பாடலை பாட ஆரம்பிக்க, அவள் காந்த குரலிலேயே ஈர்க்கப்பட்டு எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த காலேஜ் வரலாற்றின் கடைசி 3 வருட பக்கத்தில் முதல் முறை ரோஹனை தாண்டி வேறு ஒருவரிடம் அத்தனை பேரின் பார்வையும் தஞ்சம் கொண்டது. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை என்கிற பாடலை ஒவ்வொரு வரிகளையும் ரோஹனை பார்த்தவாறே அவள் பாட, அவனோ அவளை தவிர எல்லா பக்கமும் பார்வையை சுழல விட்டு பார்த்து கொண்டிருந்தாலும் மனதில், பா என்ன வாய்ஸ்டாத, செம்மையா பாடுறாளே என்று நினைக்காமல் இல்லை. பாடிக்கொண்டிருந்தவள் மண்டப வாசல் புறம் எதேச்சையாக திரும்ப, அங்கு உள்ளே வந்து கொண்டிருந்த ஒரு நபரை பார்த்தவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தே விட்டாள். அவள் பாடுவதை நிறுத்தவும் எல்லோரும் கேள்வியாக நோக்க, அடுத்த கணம் யாரையும் கண்டு கொள்ளாமல் மேடையின் பின்பகுதிக்கு ஓடியே விட்டாள் மாயா. அவளுக்கு பின்னால் ஆடிக்கொண்டிருந்த கீர்த்தியோ என்ன செய்வதென தெரியாமல், ஐயோ வேலையை கட்டிட்டா பரட்ட, சாரி 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 என்று எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவள் பின்னால் ஓட, இதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் ஒன்றுமே புரியவில்லை. வந்திருந்த விருந்தினர்கள் தங்களுக்குள் ஏதேதோ பேசி கிசுகிசுத்துக் கொள்ள, இத்தனை ஏற்பாட்டையும் பார்த்து கொண்ட நம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டுக்கு கோபம் உச்சத்தை தொட்டது. அடுத்த நொடி அவன் மாயாவை தேடி போக, அவன் கோபம் புரிந்து அவன் பின்னாலே ஓடினான் சஞ்சய். அங்கு மாயாவோ கைகளை பிசைந்தவாறு முகத்தில் ஒருவித கலவரத்துடன் நின்றிருக்க, மின்னல் வேகத்தில் அவளை நெருங்கியவன் அவள் முழங்கையை பிடித்து இழுத்து, மாயா என்னடி நினைச்சிட்டு இருக்க, இத்தனை பேர் முன்னாடி உன் இஷ்டத்துக்கு பாதியில நிறுத்திட்டு வர, உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே, எதுக்கு இப்படி பண்ண, என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே பண்றல்ல, டோன்ட் யூ ஹேவ் எனி சென்ஸ், இப்படிதான் பண்ணுவியா இடியட், உன் பின்னாடி ஆடினவங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா, அவங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியா, இவ்வளோ கேட்குற, வாய் திறந்து பேச மாட்டேன், செவிடா போயிட்டியா, வாய் திறந்து பேசு, மாயா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று காட்டு கத்து கத்தினான். அடுத்த நொடி அவனை தள்ளி விட்டவள், ஹே யூ ஷட் அப் பிளடி என்று தொடர்ந்து ஏதோ கெட்ட வார்த்தையால் திட்டிவிட, சுற்றி இருந்தவர்களோ வாயில் கை வைத்துக் கொண்டார்கள் என்றால் ரோஹனோ சத்தியமாக அதிர்ந்தே விட்டான். கோபத்தில் கண்கள் சிவந்து முகம் சிவக்க மாயா கத்திவிட, ரோஹன் மிரண்டு போய் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏமாற்றியது தெரிந்த போது கூட அவன் மேல் கோபப்படாதவள்
இன்று முதல் முறை, அதுவும் கெட்ட வார்த்தையில் தன்னை திட்டியதில் அவன் விதிர்த்துப் போய் நிற்க, அப்போதுதான் தான் பேசியது மாயாவுக்கு உரைத்தது. சுற்றி இருந்தவர்களை ஒருவித சங்கடத்துடன் பார்த்தவள் ரோஹனை வழி நிறைந்த பார்வை பார்த்து, சாரி ரோஹி, சாரி என்று விட்டு அங்கிருந்து ஓடி ஹாஸ்டலில் தன் அறைக்குள் நுழைந்த அடுத்த கணமே அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் பின்னாலே வந்த கீர்த்தியோ அவளிடம் கேள்வி கேட்டு மேலும் சங்கடப்படுத்தாது ஆறுதலாக அவளை அணைத்துக் கொள்ள, அழுதவாறே அவளின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் மாயா. இப்படி மாயா அழுது புரண்டு அந்த இடத்தில் அத்தனை கலவரம் செய்வதற்கு காரணம் என்ன? அப்படி அவள் அந்த இடத்தில் யாரை பார்த்தாள்? கஷ்டப்பட்டு ரோஹனுக்காக தான் வளர்த்த காதலை செதுக்கியவள் இன்று தன் கையாலேயே நொறுக்கிவிட்டாள். இதன் பிறகு ரோஹன் காட்டப்போகும் எதிர்வினை என்ன? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.